வெல்கம் டு ப்ராஃபிட் பெண்டர் சேனல். நாளைக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றத நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி டிரா பண்ணிடுவோம். அதே சமயம் இந்த ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எந்த மாரி இண்டிகேட் பண்ணுது, மார்க்கெட் ட்ரெண்டிங்கா அப் ட்ரெண்ட்ல போதா, இல்லாட்டி திரும்ப போதான்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஓவரால் அனாலிசிஸையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஆஃப் அனாலிசிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து gocharting.com. இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து இது என்ன பண்ணணும், பிரீமியம் பே பண்ணி தான் நம்ம பார்க்குற மாரி இருக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். 20% டிஸ்கவுண்ட்க்கான லிங்க். அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி லெவல்ஸ் எல்லாமே டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இங்க ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம இருக்கு. ஸோ அந்த வீக்கர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 25,151லருந்து 25,134 ஒரு 20 பாயிண்ட்டுக்கான ஒரு ஜோனா இருக்கும். ஓகேவா? நமக்கு இது வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். நீங்களும் வந்து உங்க சார்ட்ல டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்ன்னு பார்த்தோம்னா, இந்த வேல்யூ ஏரியா ஹை. ஸோ வேல்யூ ஏரியா ஹை 25,087 அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நம்ம எல்லாமே ஃபியூச்சர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த ரெஃபரன்ஸ் ஜோன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து 25,055 ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கு அடுத்த ஜோனுன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு கம்ப்ளீட் ஜோன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 25,007லிருந்து 25,923 கிட்டத்தட்ட 93 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு ஜோன் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இந்த ஒவ்வொரு ஜோனும் உங்களுக்கு எதுக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மேல ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது நமக்கு வந்து டார்கெட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் 25,087 இந்த லைன் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டா ஆக்ட் ஆகும். மார்க்கெட் போய் திரும்புறதுக்கு. அண்ட் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப பிரைஸ் குளோசிங் வந்து இங்க வச்சிருக்கிறதுனால, இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு வந்து இப்ப கரண்ட்டா சப்போர்ட்டா யூஸ் ஆகும். அண்ட் இந்த பாட்டம் இந்த ஒரு ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இதுவுமே நமக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஆனா இந்த ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பிரிண்ட்ல வந்திருக்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். இது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும், இதுவும் நமக்கு என்னவா தான் ஆக்ட் ஆக போகுது. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா தான் ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு இந்த எல்லா லெவல்ஸும் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்ப நீங்க சிம்பிளா என்ன பண்ணிடலாம்னா, 25,087 இப்ப இருக்கக்கூடிய இந்த ரீசென்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா? அத கிராஸ் ஆயிட்டு ஓப்பன் ஆச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? டார்கெட்ட வந்து 25,151 25,134 இந்த ஜோன நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத பிரேக் பண்ணுச்சுனாலும், அடுத்த ரெசிஸ்டன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 23,358 நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஜோன கிராஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க டைரக்ட்டாவே இந்த ஒரு ஜோன நீங்க வந்து டார்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மொத்த டார்கெட் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போய் ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் கடைசியா திரும்புனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து போட்டுருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கோங்க. அண்ட் மார்க்கெட் இந்த ஜோனையும் கிராஸ் பண்ணுச்சு அப்டின்னா, நமக்கு டாப்ல வந்து ஒரு 2 ஐலேண்ட் கேப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து அந்த ஆல் டைம் ஹை போனா பார்த்தீங்களா, அங்க ஒரு ஐலேண்ட் கேப் இருக்கு. அதுக்கு முன்னாடி 25,800க்கு நியர் பை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே ஒரு ஐலேண்ட் கேப் வந்து இருக்கு. ஓகே. இங்க வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல உங்களுக்கு காமிச்சுட்டு வந்துர்றேன் போயிட்டு. ஸோ அந்த ஐலேண்ட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டார்கெட்டாவே இருக்கும். மார்க்கெட் டெஃபினட்டா நியர் பை போச்சுன்னா, அந்த டார்கெட்ட போய் அடிச்சிரும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜோன் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஐலேண்ட் கேப். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுவும் நமக்கு வந்து ஒரு ஐலேண்ட் கேப்பா இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு 23,358 அது இந்த பாயிண்ட் தாங்க. ஆக்சுவலா மார்க்கெட் என்ன பண்ணா, ஒரு அப் ட்ரெண்ட் போற மாரி போயிட்டு, சூப்பரான ஒரு விக் வச்சு தான் மார்க்கெட் இங்க திரும்புனா. அதனால தான் சொல்லி உங்ககிட்ட நானு, இந்த இடத்துக்கு போச்சுன்னா கொஞ்சம் டார்கெட் பிக் பண்றதுக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகே. நம்ம பேக் டூ மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்க்கு வந்துருவோம். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே டிரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஓவரால் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண போறோம். அதாவது ஸ்ட்ரக்சர் வைஸ் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா சார்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால தான். ஸோ, நீங்க வந்து டிபிஓ சைஸ் வந்து கொஞ்சம் மாத்துக்கங்க. ஏன்னா நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம் இல்லைங்களா? அதனால டிபிஓ சைஸ் என்ன பண்றேன் நான் இப்போ 18 மாத்திக்கிறேன். மாத்திட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் சின்னது பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியா நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து போட்டிருக்கு. அங்கிருந்து ஒரு பெரிய ஷிஃப்டிங், வேல்யூ ஏரியா ஷிஃப்டிங் நடந்திருக்கு. ஷிஃப்டிங் நடந்துட்டு இங்க என்ன பண்றான், கம்ப்ளீட்டா ஒரு பொசிஷன் வந்து பில்டப் பண்றான். இங்கேயுமே வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ரெஃபரன்ஸ் அதாவது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஷார்ட் டெர்ம் ரைஸ் வந்து உள்ள இருக்காங்க. வெரி நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப்ல நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் வந்து குடுத்திருக்கு சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்லி ஷார்ட் கவரிங்னால தான் நடந்திருக்கு. ஸோ ஷார்ட் கவரிங் நடந்ததுனால தான் மார்க்கெட் என்ன பண்ணா, நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு மேல போனானோ, அதுல வந்து 50% வந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், எரோட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து ஒரு நாள் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் போட்டுட்டு, அங்கருந்து மார்க்கெட் என்ன பண்றான்னா, அப் நோக்கி போயிருக்கான். ஸோ இது நமக்கு என்ன கிளியரா தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதாவது லாங் டெர்ம் ட்ரெண்டுக்கு ஒரு சப்போர்ட்டா நமக்கு இது ஆக்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்குது இல்லையா? இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ நம்ம இதுக்கப்புறம் என்னவா ஆக்ட் ஆக போகுதுன்னா, ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அந்த சப்போர்ட்க்கு ஹெல்ப் பண்ண போறது இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வரணும் அப்டின்னா, நெறைய சப்போர்ட் எல்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வர முடியும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் நெனைக்கிறேன். சரிங்களா? அண்ட் முக்கியமான பாயிண்ட் நீங்க கேட்கலாம் ப்ரோ இங்க வந்து மார்க்கெட் நல்லா எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. அடுத்த நாளே மார்க்கெட் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபேட் அவுட் பண்ணுச்சு. ஆனா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இவ்ளோ பெருசு போயிருக்குல்ல, இங்கேயும் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. அப்ப இங்கேயும் வந்து மார்க்கெட் ஃபேட் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இங்க 2த்துக்குமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. என்னன்னா, இந்த டே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மூவ்மென்ட் குடுத்தான் பார்த்தீங்களா? இந்த மூவ் எல்லாமே அந்த ஷார்ட் கவரிங்ல தான் வந்து அதிகமான ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து குடுத்துச்சு. புது பையிங்னால வந்து மார்க்கெட் இங்க மேல போல. ஓகேங்களா? ஆனா, இந்த ஒரு டே எடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான பையிங் புதுசா பையர் வந்து உள்ள வந்திருந்த ஒரு ஜோனு. அதனால தான் நான் சொல்றேன் என்ன அப்டின்னா, இந்த ஸ்ட்ரக்சர பார்க்குறப்ப அதாவது கரண்ட் டே ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா? இத பார்க்குறப்போ ஒரு புவரான ஸ்ட்ரக்சரு மார்க்கெட் திரும்பி கீழ வந்து இந்த பிஓசி தொடுன்றது நம்ப திங்க் பண்ணாலும், நீங்க டேட்டா ஆர்டர் ஃப்ளோ நீங்க கன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியர் கட்டா தெரிஞ்சிரும். இங்க வந்து ஸ்ட்ராங் பையிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நேத்தோட ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் இது இருக்கு பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ணியிருக்கான், கம்ப்ளீட்டா இந்த ரெசிஸ்டன்ட் டூ இந்த சப்போர்ட் இந்த ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆயிட்டு ஷார்ட் டெர்ம் ரெஃபரன்ஸா காமிச்சிருக்கான். அண்ட் குளோசிங் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா தான் வச்சிருக்கு. ஸோ இது நமக்கு எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் வந்து அப் சைட்ல தான் வந்து ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் குடுக்க போகுது அப்படின்றத நமக்கு கிளியர் கட்டா சொல்லியிருக்கு. நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நேத்தோட இந்த டார்கெட் ஜோன் இருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வீக்கர் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு, அந்த வீக்கர் ரெஃபரன்ஸ கிராஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க கன்ஃபார்மா என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன வந்து நம்ப எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நம்ப அந்த 8 நாள் லைவ் ட்ரெய்னிங் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெய்னிங் செஷன் எல்லாம் நான் கண்டக்ட் பண்ணேன் அப்டின்னா, நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுவரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த லைவ் செஷன் எல்லாமே குடுக்க போறோம். மாசத்துல 10 நாளைக்கு. நான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் புதுசா ஆட் பண்ணிருப்பேன். என்னன்னா, சில ரெஃபரன்ஸ் லெவல்லாம் நீங்க மார்க் பண்றதுக்காக நான் நம்பர்ஸ்லாம் சேர்த்து சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னா, இப்போ நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஜோன்ஸ் எல்லாமே தெரியும். பட் நீங்க புதுசா பார்க்குறப்ப நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து உங்க சார்ட்ல டிராப் பண்றதுக்கான லெவல்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு வீடியோ வந்து லெவல்ஸோட சேர்த்து நான் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன், இதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ்ல நான் லெவல்ஸ் டிராப் பண்றேன் அப்டின்னா, வித் இந்த வேல்யூவோட குடுக்கறதுக்கு நான் வந்து முயற்சி பண்றேன். ஏன்னா, அப்பதான் பார்க்குறவங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஆர்டர் ஃப்ளோவ நல்லா டீப்பா கத்துக்கிட்டு, உங்க ட்ரேடிங்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, என்கிட்ட வந்து ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு அதோட கரண்ட் ஆஃபர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8500 ரெகுலர் பிரைஸ்ல வந்து நானு குடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து பெர்சனலா எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்டீங்க அப்டின்னா, நான் வந்து கன்சிடர் பண்றேன் சரிங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு கிளாஸ் கூட நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் மட்டுமே இருக்காது. லைவ் மார்க்கெட் ட்ரெய்னிங்கும் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த 8 நாள் செஷன் வந்து ஃப்ரீயா குடுத்திருப்பேன். அத பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோட லைவ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ட்ரேடிங்க ஃபுல்லா கத்துக்கிட்டு உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். 3 மாசம் இன்னும் டிராவல் பண்ணுங்க. அதோட 3 மாசம் எண்ட்ல வந்து நீங்க ரிசல்ட் வந்து கண்கூடா பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.